Hey guys, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல த க்ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ரெய்னல் கம்யூட்காக ஏதோ ஒரு கிஃப்ட பண்ணி அதை கார்டன்ல கொடுக்க ரெடி ஆக்குற வரை பார்த்திருப்போம். ரெய்னல் அவங்க கிட்ட கையை நீட்ட சொல்லி கேட்டிருப்பா. கம்யூட்க்கு ரெய்னல் தனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காளன்னு நினைச்சு அவனோட கான்சியஸே இல்லாம அவ கேட்டான்றதுக்காக அவனோட கையை நீட்டினா. ஆனா ரெய்னல் ஏதோ ஒன்னு கட்டி விட்டா. கம்யூட்க்கு ஒரு ஆசை வேற, அது ரிங்கா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டான். ரைனரும் அதை ஏதோ கஷ்டப்பட்டு போட்டு விட்டுட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா அது ஒரு அழகான பிரேஸ்லெட் சாம். இந்த லக்கியான பிரேஸ்லெட் சாம ரெய்னல் தன்னோட கையால கம்யூட்க்கு பண்ணி கொடுத்திருக்கா. நம்ம 2 பேரும் பிஸியா இருக்கோம்ல, அதனால நான் இல்லாதப்போ இது உனக்கு என்ன ஞாபகப்படுத்தும்னு நம்புறேன். ஆனா இது எம்பரருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி தெரியுதோன்னு ரெய்னல் சொல்ல, கம்மியா சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா இல்ல, இந்த மொத்த ராஜ்யத்தையே தேடினாலும் கூட இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான பொருளை என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதனால என்னால எவ்வளவு மோசமான நாளா இருந்தா கூட கடந்துட முடியும். இதை நான் என் உயிரை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவளை ஹேக் பண்ணிக்கிட்டான். ரெய்னல் மனசுல இது இவனுக்கு இவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கொடுத்துருக்கலாமே நினைச்சா. ஃபியூச்சர்ல கூட இவ்வளவு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சா. அப்புறம் கம்யூட் அவகிட்ட லேட் ஆச்சு தூங்க போலியான்னு கேட்க, நீ என்ன பண்ண போறன்னு ரெய்னல் கேட்டா. ஆனா கம்யூட் அவனுக்கு வேலை இருக்கிறதாவோ இப்ப அதை பண்ணலன்னா அப்புறம் அவனுக்காக ஒர்க் பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிருன்னு சொன்னா. அப்ப ரெய்னல் ஏதோ தீவிரமா யோசிச்சு, அப்படின்னா கொஞ்சம் இங்க வான்னு சொல்லி நடந்து போனா. அவ மடியில வந்து படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னா. இதை கேட்டதும் கம்யூட்க்கு ஒரே ஹார்ட் பீட். அவ கிட்ட நடந்துட்டே, பிரேஸ்லெட் இப்போ உன் கூட சேர்ந்து பிரேக் எடுக்க சொல்றியா? இந்த நாளை நான் நேஷனல் ஹாலிடேவா அறிவிக்கிறேன்னு சொல்லி அவளோட மடியில கம்யூட் படுத்தான். ரெய்னல் ஷாக்கோட அதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்க, கம்யூட் ஸ்மைலோட, ரெய்னல் நான் தான் எம்பரர், எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால பண்ண முடியும்னு சொன்னா. அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறது கியூட்டா இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஹாலிடேன்னு சொல்றதெல்லாம் ரெய்னலுக்கு ஒரு மேட்டராவே இல்லை. ஆனா அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த அழகான நிலா வெளிச்சத்துல இருக்க கார்டன்ல கம்யூட்டோட கோல்டன் கலர் தலைமுடிய வருடி அவன் நிம்மதியா தூங்குறத பாக்குறதுதான். இத ரொம்ப நாள் நீடிச்சா நல்லா இருக்கும்னு ரெய்னல் நினைச்சா. பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே பாஞ்சு அவளை போட்டு எலகண்டா எப்படி இருக்கணும், நடந்துக்கணும், லெசன் எடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ எப்படி சிரிக்கணும்ன்றது கூட கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பாஞ்சியா கையில ஏதோ பெரிய பேப்பர் ரோல் இருந்தது. அது எல்லாமே அவ எப்படி விருந்துல நடந்துக்கணும், மீட்டிங்ல எப்படி நடந்துக்கணும், ஒழுங்கு முறை, டீ பார்ட்டின்னு ஒவ்வொன்றுக்கும் எப்படி நடந்துக்கணும்னு லெசன் இருந்துதான். அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போதேன்னு ரெய்னல் நினைச்சா. அப்ப ரெய்னலோட காக்கா இன்ஸ்டிங் அவகிட்ட, நீ ஏன் இதை கை விட்ட கூடாதுன்னு கேட்டுச்சு. இவ்வளவு தூரம் நீ வந்துட்டு பெரிய விஷயம்தான், ஆனா மறுபடியும் காகமா மாறினா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. மேல சுதந்திரமா பறக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாரு. நீ இந்த ஒழுங்குமுறை லெசன் எல்லாத்தையும் மறந்துடலாம்னு சொல்லிச்சு. ஆனா அப்போ ரெய்னல் அவளை கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. பான்சியா தான் அவளோட பேரை கத்தி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா ரெய்னல் அவளுக்கே தெரியாம ஒரு காக்காவா மாறி இருந்தா. பான்சியா அவகிட்ட, பறந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆனா அப்படி பண்ணக்கூடாது, லெசன்ஸ் கடுமையா தான் இருக்கும். ஆனா இந்த கடுமையான சூழலை பார்த்து நீங்க இப்படி காக்காவா மாறினா உங்களால் ரொம்ப நாள் இம்பீரியல் பேலஸ்ல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது அவளுக்கு சரின்னு தோணுச்சு. அவ இதுக்கு முன்னாடி வர ஆல்ரெடி ஹியூமனா இருந்தவதா. அந்த காட்டுல அவளால வாழ முடியாதுன்னத கம்யூட்டை முன்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பா. அவ அந்த வைல்டையே சமாளிச்சுட்டா. லெசன்ல என்ன பெரிய இதுவான்னு அவளே மோட்டிவேட் ஆகி ஹியூமனா மாறி, என்னை மன்னிச்சிருங்க, நான் திடீர்னு வீக் ஆயிட்டேன். ஆனா இனிமே நீங்க என்ன கொடுத்தாலும் அதை நான் நிச்சயமா பண்ணுவேன்னு வெறியோட சொன்னா. பாஞ்சாக்கு இதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அவளை வார்த்தையை பார்த்து பிரயோகிக்க சொன்னாங்க. ஆனா அவளால இந்த லெசனால மட்டும் ஆல்ரெடி இருக்க ஹேபிட்ட மாத்திக்க முடியாதுன்னு சிரிச்சுட்டே சொல்ல, அப்படின்னு எனக்கு உங்களோட டெய்லி லைஃப பத்தி தெரியணும். நீங்க எவ்வளவு நேரம் காகமா ஒரு நாள்ல இருப்பீங்கன்னு பாந்தியா கேட்டாங்க. அவளே யோசிச்சுட்டு, நான் தூங்கும் போது தனியா இருக்கும் போதும் தான், காகமா இருக்கப்ப என்னால எலமெண்ட்டை ஈஸியா யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தா நான் பாதி நாள் காகமா தான் இருக்கேன்னு சொல்ல சொல்ல பாஞ்சியா நோட் பண்ணிக்கிட்டே, அப்படின்னா நம்ம உங்களோட சூழலை கம்ப்ளீட்டா மாத்திடலாம்னு சொல்லி அவளோட ரூம ஃபேன்சியா மாத்திட்டாங்க. ரெய்னலுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கோங்கன்னு கம்யூட் வேற அலோவ் பண்ணிருக்கான் போல. என்னை வந்து எப்படி ஒரு நோபலா நடந்துக்கணும்னு கத்துக்கலாம். உங்களுக்கு நான் நிறைய மெயிட்ஸ் அசைன் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது நோபலோட மைண்ட் செட்டை கொடுக்கும்னு ஃபான்சியா சொன்னாங்க. ரெய்னல் புரியாம, அப்ப நாரியா எங்க? அவதான் என்னோட பர்சனல் மெய்ட்னு கேட்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவதான் இங்க இருக்க மெய்ட்ஸை மேனேஜ் பண்ண போறான்னு சொன்னாங்க. பார்த்தா நாடியாவை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா, இனிமேல் அவங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா. ரெய்னல் நாடியாவை ஹாப்பியா கட்டிப்பிடிச்சு அவளுக்கு வாழ்த்து சொன்னா. ஆனா ஃபான்சியா அவங்க கிட்ட,
ரெய்னர், நீங்க அடுத்தவங்கள வாழ்த்துறப்ப கூட கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். நாடியா ரெய்னரோட பிஹேவியரை ஃபுல்லா அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு லெசன் எடுத்தாங்க. அவங்க 2 பேரும் இதெல்லாம் கேட்டு ஓகே சாரின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபாந்தியா சொடுக்கு போட்டு ஒரு மெய்டை கூப்பிட்டு, அண்ட் கடைசியா நோபலா இருக்க பழகிக்க இது உங்களுக்கு யூஸ் ஆகும், இதை போட்டுக்கோங்க. பெரிய ட்ரெஸ்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, அதனால நைட் கவுன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் ப்ராப்பரா இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா ஆடைகள் நோபலோட கவசம் மாதிரி. ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா மத்தவங்க எல்லாம் அவங்களை குறைச்சு பார்ப்பாங்கன்னு ஒரு கவனம் கொடுத்தாங்க. ரெய்னல் மனசுல, ஆனா நான் இப்ப போட்டிருக்க துணி என்னோட ரெக்கையால டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதாச்சு. இப்ப இதை எடுத்துட்டு நான் காகமா மாறினா நான் உரிச்ச கோழி மாதிரி மாறிடுவேனா? ஆல்ரெடி என்னோட அபசகுணமான பறவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என் ரெக்கைய போனா என்ன பண்றது? அதுவும் இல்லாம கம்யூனிட்டி நான் அந்த நேரத்துல பார்த்தா என்ன ஆகுதுன்னு யோசிச்சு இல்லன்னு கத்துனா. இது என்னால போடவே முடியாது, என்னை என்ன வேணா பண்ண சொல்லுங்க, நான் நைட் ஃபுல்லா கூட உட்காந்து படிக்கிறேன்னு அந்த கவுனை தூக்கி போட்டு மண்டி போட்டு வேணாம்னு சொன்னா. இந்த க்ளோத்ஸ் தான் என்னோட ரெக்கைகள், இதை எடுத்துட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா. இது வரைக்கும் அது மாதிரி நினைச்சு பார்க்கல. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒருவேளை அவ வேற ட்ரெஸ் போட்டா எப்படி மாறுவான்னு பார்க்க அவங்களுக்கு ஆர்வமா இருந்தது. ஆனா அவங்களோட ஆர்வத்தை காட்டுறது நல்லது இல்ல. எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் அவங்க அதை காட்டிக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு ரெய்னர் கிட்ட, அப்படின்னா நம்ம மர்டன் கிட்ட ஹெல்ப் கேட்கறதா ஒரே வழி, உங்களுக்கு அது ஓகேவான்னு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாறினோம். ட்ரெஸ்ஸ மாத்தி பாக்குறத பத்தி நான் யோசிச்சதே இல்ல, அற்புதமா இருக்கே. ரெய்னல், நீயே இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கேட்க, ஆனா ஏதாச்சும் தப்பா போயிட்டா என்ன பண்றதுன்னு ரெய்னல் சொல்ல, நீ பயப்படுற மாதிரி நடந்தா கூட நான் அதை சரி பண்றேன், நீ என்னோட எபிலிட்டி நம்ப மாட்டியான்னு மர்டன் கேட்டாங்க. அவங்கதான் இம்பீரியல் பேலஸோட மெஜிஷியன் ஆச்சு. ரெய்னலும், ஆமா இல்ல, முடி வளர ஸ்பெல் போடுற மாதிரி ஏதாவது இருந்தா சொட்டையான காக்காவா இருந்தா கூட மாத்திடலாம்னு நினைச்சு, அப்ப அப்படின்னா நான் இதை ஒரு முறை ட்ரை பண்றேன்னு சொல்லி ரெய்னர் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்தா. அவளுக்கு அந்த கவுன் பிரிட்டியா இருந்தது. நான் விசித்திரமா இல்லையேன்னு தயக்கத்தோட கேட்டு வெளியே வந்தா. நாடி அவளை பார்த்து, இது உங்களுக்கு செம்மையா இருக்குன்னு சொன்னான். ஆனா மர்டின் அவகிட்ட, சரி இப்ப இந்த ட்ரெஸ்ஸோட காகமா மாறி காட்டுன்னு சொல்ல ரெய்னல் நர்வஸ் ஆனா. ஆனா மர்டினை நம்பி அவ மாறலாம்னு டிசைட் பண்ணா. என்ன ஆக போதுன்னு ஃபான்சியா மர்டின் நாடியாலாம் ஆர்வமா இருந்தாங்க. ஆனா ரெய்னல் எப்பவும் போல சாதாரணமான காக்காவா தான் மாறினா. ஃபான்சியாக்கு அவளோட ரெக்க கலர் மாறலன்னு டிசப்பாயின்மெண்ட் வேற. நாடியா அவகிட்ட, நல்ல வேலை ரெய்னல், ட்ரெஸ் மாறினாலும் உங்களோட ரெக்க மாறலன்னு எக்ஸைட்டா சொன்னா. மார்டினும், இஸ் மெஜஸ்டியும் உடைய மாறும்போது கூட அவரோட உடை மாறினது இல்ல, அப்ப இதுவும் ஒரே மெக்கானிசமா தான் இருக்கணும். இது எந்த மாற்றத்தை தரலனாலும் இது ஆர்வத்தை தூண்டுது. இது நம்ம பண்ற புது தீசியஸ்க்கு கரெக்டா இருக்கும். டைட்டில், கிராவன் ராக்க சாப்பிட்ட காகம் ஒரே மாதிரி மெக்கானிசம்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இத பத்தி அப்புறமா நாமையோட ஒர்க் பண்ணணும்னு எக்ஸைட் ஆனாங்க. ரெய்னல் மறுபடியும் ஹியூமனா மாறும்போது கூட அவ போட்ட கவுனோட தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா. அதை பார்த்த மார்டின், ஆனா பழைய ட்ரெஸ் மறைஞ்சதை பார்த்தா அது டெம்பரவரியான ட்ரெஸ் மாதிரி தெரியுது, இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. பாஞ்சா ரெய்னர் கிட்ட, அப்படின்னா நடக்க போற விருந்துல உங்களால புது ட்ரெஸ்ஸ போட முடியும், நான் அதை ஆர்டர் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு அவளை ரெக்க இல்லாம பார்க்க முடியலன்னு வருத்தம் வேற இருந்தது. ரெய்னலும் மனசுல, அப்படின்னா நோபல்ஸ் மாதிரி என்னாலே சூப்பர் ஃபேன்சியான ட்ரெஸ்ஸ போட முடியுமான்னு அவளோட செம்ம சூப்பர் ரிச்சான ஃபேன்சியான ட்ரெஸ்ல யோசிச்சு பார்த்து, கம்மிட்டு எனக்கு கொடுத்த ஜுவல்ஸை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். இப்ப அதை வச்சு நான் எல்லாமே வாங்கலாம்னு நினைச்சா. பாஞ்சோட கைய பிடிச்சு, மை லேடி, உங்களோட சஜஷனை முன்னாடி ரிஜெக்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் பயந்திருக்க மாட்டேன். இனிமே நான் என்னால முடிஞ்ச வரை உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன்னு சிரிச்சுட்டே சொன்னா. ஆனா அவங்க நோபல்ஸ் நன்றி சொல்லும் போது கூட இந்த மாதிரி கைய பிடிச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம முன்னாடி உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன், அதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு டைட்டான ஷெட்யூல்ல கூட நீங்க நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க, அதனால உங்களையே நீங்க ஹம்பிள் ஆக்கி காட்டீங்க. ஹம்பிளா இருக்கிறது நல்ல குணம் தான், ஆனா பேரரசரோட துணியை நீங்க எப்பவும் பெருமையா காட்டிக்கணும்னு சொன்னாங்க. அந்த நைட் ரெய்னல் அவளோட பெட்ல படுத்துட்டு, நான் குழந்தை மாதிரி நடந்துகிட்டதுக்கு என்ன திட்டுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன என்கரேஜ் பண்ணிருக்காங்க. நினைச்சு பார்த்தா நான் இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இங்க அட்ஜஸ்ட் ஆகும் சர்வை பண்ணவும் நிறைய பண்ணிட்டேன். இதனால நடக்காத விஷயத்த நினைச்சு நான் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நிறைய பேரோட சப்போர்ட்க்கு அப்புறம் மெதுவா இந்த உலகத்தோட ஒரு அங்கமா மாறிட்டு வர. இதுதான் நான் தனியா எம்பரல் பேலஸ்ல முதல் முறையா தூங்குற முதல் நாள். கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு, ஆனா நான் தனிமையா இல்லைன்னு நினைச்சு தூங்குனா.
அடுத்த நாள் காலையில மெய்ட்ஸ் எல்லாரும் ரெய்னல விருந்துக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. டைம் இல்லாதனால அவளை வேக வேகமா அறக்க பறக்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விருந்து ஹால்ல எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தவங்கள சில பேரு கம்ப்யூட்டர் நேர்ல பார்க்க போறத நினைச்சு கொஞ்சம் எக்ஸைட்டா பேசிக்கிட்டாங்க. அதே இடத்துல இருந்து நாமளும் கரணசும் ரெய்னர் இப்ப வந்துருவா, எம்ப்ரரும் அவளும் கல்யாணம் பண்ணாதனால அவ தனியா தான் முன்னாடியே வருவான்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப நாமியோல் அப்படின்னா இஸ் மெஜஸ்டி வர்றதுக்கு முன்னாடியே ரெய்னர் நம்ம எஸ்கார்ட் பண்ணணும்னு சொல்ல, ஆமா அதுவும் இல்லாம மத்த நாட்டோட நோபல்ஸும் இம்பீரியல் ஃபேமிலிஸும் வந்திருக்காங்க, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஹவார்ட் மாதிரியான ஆளுங்க ரெய்னரோட இடத்துக்கு அவங்களோட ஃபேமிலியை வர வைக்க ஆசைப்படுவாங்க. அதுவும் இல்லாம லெவ்லின் மாதிரி ரெய்னர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் வரலாம். அதனால இஸ் மெஜஸ்டியோட இடத்துல இருந்து அவளை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கவர்னர் சொன்னா. அதே டைம்ல ரெய்னல் என்டர் ஆக போறான்னு அறிவிச்சாங்க. மத்தவங்க எல்லாம் ரெய்னலா யார் அது, டைட்டில் இல்லாம கூப்பிடுறாங்களே அப்படின்னா ஒரு காமனரா தான் இருக்கணும், எவ்வளவு தைரியம் வந்து ஒரு காமனரை உள்ள விடுவாங்க. இல்ல இல்ல அவங்க காமனர் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரெய்னர் அந்த ஹால்குள்ள என்டர் ஆனா. எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். என்ன தெரிஞ்சவங்க சில பேர் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருப்பீங்க, அதனால நான் என்ன அபிஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு ரெய்னல். அங்க இருக்க எல்லாரும் வழி இன்ட்ரடியூஸ் ஆனா. அவ செம்ம அழகா எலகென்டா இருந்தா. நான் மேலும் கவர்னர்ஸ் அவளை எஸ்கார்ட் பண்றதுக்காக வந்தாங்க. கவர்னர்ஸ் அவகிட்ட உங்களோட புது சைடை பார்த்து வாயடிச்சு போனவங்களை பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்ல ரெய்னர் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொன்னா. அப்ப நான் மேல அவங்களுக்குள்ள ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டான். அவங்க 3 பேரும் பேசிக்கிறது யாரும் கேட்காத மாதிரி. அதனால இவ்வளவு நேரம் ஃபார்முலா பேசிட்டு இருந்த ரெய்னல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா. இந்த மாதிரி நடந்துக்கிறது அவளுக்கு கஷ்டமா தான் இருந்தது. பாஞ்சியா வேற அவளை அதை ஒழுங்கா பண்ணு இது ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட அவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப கவர்னர்ஸ் அவகிட்ட, ஆனா உங்க ஹார்ட் ஒர்க் வீணாகல, நீங்க உள்ள வரப்ப அப்படியே நோபல் மாதிரியே இருந்தீங்கன்னு சொல்ல ரெய்னல் தேங்க்ஸ் சொல்லி, கம்ப்யூட் லேட்டா தானே வருவா, அவன் எப்ப வருவான்னு கேட்டா. நாமியலும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு பதில் சொன்னா. அதே டைம்ல மியூசிக் ஆரம்பமாச்சு. கம்ப்யூட்டும் அந்த இடத்துக்கு வந்தான். இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி, இந்த ஹால் உங்களோடது, விருப்பம் போல என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல அங்க இருந்து எல்லாரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெய்னர் இந்த மாதிரி எல்லாம் கேம்லயும் மூவிலயும் தான் பார்த்திருக்கா. அவளுக்கு கம்ப்யூட்டரோட டான்ஸ் ஆடணும் போல இருந்தது. ஆனா அப்போ ஒரு ஆள் வந்து, மை லேடி, பெரிஸ் கிங்டமோட இளவரசன் கர்டஸ் நான் என்னோட டான்ஸ் பண்ண உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டு வர பின்னாடி சில பேரும் அவருக்கு அப்புறம் நானும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெய்னலுக்கு அவ ஏதோ ஒரு நாவல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அவளுக்கு ஃபர்ஸ்டா கம்ப்யூட்டர் தவிர மத்த ஆளு கூட டான்ஸ் பண்ணலாமான்னு தெரியல. அப்ப கம்ப்யூட்டர் அங்க வந்து, மன்னிக்கணும், இந்த லேடி ஆல்ரெடி என் கூட டான்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவளோட ஷோல்டர்ல கை வச்சான். அங்க இருக்கவங்க எல்லாம் இஸ் மெஜஸ்டின்னு கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. கம்ப்யூட்டர் அவளோட கையில கிஸ் பண்ணிட்டு, உன்னோட முதல் டான்ஸ் என் கூட பண்ண ஓகேவான்னு கேட்டான். ரெய்னலும் ஸ்மைலோட இது எனக்கு கிடைச்ச பெருமைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அப்புறம் அந்த டான்ஸ் ஹால்ல மத்தவங்களோட அவங்களும் டான்ஸ் பண்ணாங்க. ரெய்னர் மனசுல இந்த கேம் விளையாண்டப்போ இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இது டான்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அப்படி சேர்ந்து ஆடினோம்னா பார்ட்னரோட கொஞ்சம் க்ளோஸா சேர்ந்துதான் ஆடணும். ஆனா ஆல்ரெடி நாங்க க்ளோஸ் ஆனதால எங்களுக்கு கொஞ்சம் பிளஷ் ஆகுது, அதனால நாங்க ஏதோ ஒன்னா ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சு டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கம்மிட் அவகிட்ட, நீ நோபலாவே மாறிட்டேன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஆனா தனியா இருக்கப்போ நீ நார்மலா இரு, நீ இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு, ஆனா நீ நீயா இருந்தாதான் பிரைட்டா இருப்பேன்னு கம்மிட் சொல்ல ரெய்னர் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத, எல்லாரோட கண்ணு என்னை விட்டு வேற பக்கம் போயிட்டா நான் நார்மல் ஆயிருவேன். ஆனா இப்ப ஃபான்சியா நம்மள கழுகு மாதிரி பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா. அவங்களும் அவங்க 2 பேரும் உத்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த மடின், ஆஹா யார் இந்த ஷைன் ஆகிற கப்பல்னு சொல்லி கம்யூட்டை கிரீட் பண்ணாங்க. கம்யூட் ஹாப்பியா அவங்கள வெல்கம் பண்ணி, இந்த விழாவை என்ஜாய் பண்றீங்களான்னு கேட்க, இந்த வயசான லேடி மத்தவங்க மாதிரி டான்ஸ் பண்ண முடியலனாலும் உங்க 2 பேரை பாக்குறது சந்தோஷம்தான். அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், இவன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பான்னு சொல்ல, முன்னாடி பார்த்தா அந்த பையன் செம்மையா அங்க வந்தான். என் பேர் மியால்னு சொல்லி அவங்க கிரீட் பண்ணா. ரெய்னர் மனசுல, கடவுளே இவனை காப்பாத்தி ரொம்ப நாள் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு மாறிட்டா, அன்னைக்கு அடி வாங்கின ஆள் இவன் தானா டவுட் வர அளவுக்கு மாறிட்டானேன்னு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்ப கம்யூட் மார்டன் கிட்ட, இவ எந்த வகையில எங்களுக்கு உதவ போறான்னு கேட்க, சொல்றதை விட எக்ஸாம்பிள் காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி மியல் கிட்ட அவனோட பவரை யூஸ் பண்ண சொன்னாங்க. அவனும் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி
தண்ணீரால ஆன திமிங்கலத்தை வர வச்சான், அப்புறம் காத்தால ஆன ஈகளை வர வச்சான், நெருப்பால ஆன பாம்பை வர வச்சான். இந்த 3 சுப்ரீமான எலிமெண்ட்டை வர வச்சதை பார்த்து அங்கிருந்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த எலிமெண்டிஸ்டும் பார்த்தது இல்ல. மேல் அவங்க கிட்ட நம்ம இப்போ ஹால்ல இருக்கனால எர்த் எலிமெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு மன்னிச்சிருங்க, என்னோட எல்லா பவரையும் காட்டுறதுக்கு சாரின்னு சொன்னா. கம்யூட்டால நம்ப முடியல. அப்ப மர்டின் வந்து, நான் இப்ப ப்ராப்பரா இவனை இன்ட்ரடியூஸ் பண்றேன், இவன் தான் மேல். 4 சுப்ரீம் எலிமெண்டோட கான்ட்ராக்ட் போட்ட முதல் எலிமெண்டிஸ்ட் இவன் தான். வோஃபலஸ் திரும்ப வந்தா இந்த பவர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொன்னாங்க. அப்போ கம்மிட் அவங்க கிட்ட, உன் பேரு மியல் தானே, லோ படி சுப்ரீம் எலிமெண்டோட கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கு பேரன் டைட்டில் தரப்படும். ஆனா நீ 4 எலிமெண்டோட கான்ட்ராக்ட் போட்டதால உனக்கு மார்க்கஸ் டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விருந்து முடிஞ்சது அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொன்னா. ரெய்னருக்கு இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரிஜினல் கேமோட கதையில மியல் கம்யூனிட்டியோட லாயலான ஃபாலோவரா இருந்தான். சொல்ல போனா கலனஸும் மியலும் ஒரே மாதிரின்னு வச்சுக்கலாம். அதனால மியல் அவனோட விசுவாசத்தை கம்யூனிட்டிக்கு சீக்கிரம் சமர்ப்பணம் செய்வான்னு ரெய்னல் நினைக்கிறப்பவே, ரெய்னல் நீங்க என்ன கண்டுபிடிச்சதாலதான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன், அதனால என்கிட்ட இருக்க எல்லாமே உங்களோடது தான், அதுவும் இல்லாம என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் சேவை செய்வேன்னு சொல்லி வண்டி போட்டு அவளோட கையில மியல் கிஸ் பண்ணா. ரெய்னலுக்கு ஒரே ஷாக்கு. ஒரிஜினல் கதை வேற மாதிரி போகுதுன்னு. மியல் கதைப்படி கம்யூட் கிட்ட தான் இது பண்ணணும், ஆனா அவன் ரெய்னர் கிட்ட பண்ணிட்டு இருக்கான். ஏன், எதுக்கு, கதை ஏன் மாறுது? அவனை நான் காப்பாத்தி இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்களே, மர்டுன்னு நாமிலும் இருந்தாங்களே, அவன் ஏன் என்ன சூஸ் பண்ணா? நான் இப்ப என்ன பண்றதுன்னு மண்டைக்குள்ள ரெய்னல் பெணாத்திட்டு இருந்தா. மேலும் மனசுல, ஒருவேளை நான் அவங்கள ரொம்ப அதிர்ச்சி ஆக்கிட்டானோ, ஆனா எனக்கு வேற எதுவும் வழி இல்லைன்னு முன்னாடி நடந்தது யோசிச்சான். மர்டின் அவங்க கிட்ட, விருந்துல இஸ் மெஜஸ்டிய பாக்குறப்போ உன்னோட விசுவாசத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணு, சுப்ரீம் எலிமெண்டோட கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கு நோபல் டைட்டில் கிடைக்கும், அதுவும் இல்லாம நீ 4 கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அதனால எல்லா இடத்துல இருந்து வந்த மக்களும் உன்னை அடைய ஆசைப்படுவாங்க, அது மூலியமா வர சிக்கல நீ மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ இஸ் மெஜஸ்டி கிட்ட சமர்ப்பணம் பண்ணா இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா மியல் தயங்குனா. நான் என்னோட விசுவாசத்தை வேற ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்ணா ஓகேவான்னு கேட்டு ரெய்னரை நினைச்சு பார்த்தா. மர்டினும், ஒருவேளை இவன் ரெய்னரை தான் சொல்றானோ, இது கெட்ட யோசனை மாதிரி உள்ளதா. அவளை ஆல்ரெடி அடுத்த எம்ப்ரஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. மேல் மாதிரி ஆளோட ஃபுல் சப்போர்ட் அவளுக்கு இருந்தா அது அவளை அப்போஸ் பண்றவங்க கிட்ட இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஹிஸ் மெஜஸ்டியும் அதனால கொஞ்சம் ரிலீஃப் ஆவாருன்னு நினைச்சு இதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கரண்ட்ல அவளை என்னோடதான் ஆக்கிக்க கனவுல கூட என்னால நடக்க முடியாது. ஆனா நான் அவளோட எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ இருந்து அவளை பாதுகாக்கணும்னு முயல் நினைச்சு, என்ன ஆனாலும் கேளுங்க, உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயார், அதனால பிளீஸ் என்னோட சமர்ப்பணத்தை ஏத்துக்கோங்கன்னு சொன்னா. மறுபடியும் இதை பார்த்து சிரிச்சுட்டு, ரெய்னல் காப்பாத்தினாலதான் முயல் என்கிட்ட எலமெண்ட்டை கத்துக்கிட்டு இப்ப அதுக்காக அவளுக்கு ரீபே பண்ண பாக்குறான்னு சொல்ல, என்ன நடந்தது, சரி நான் அதை பத்தி அப்புறம் கேட்டுக்கிறேன், ஆனா இப்ப ரெய்னலை பாதுகாக்க இன்னொரு ஆளும் இருக்கிறது நினைச்சு சந்தோஷம்தான். ரெய்னல் அவனை நீ ஏத்துக்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கம்மியூட் சொல்ல, ஆனா நீ தானே எம்பரர், உனக்கு தானே ரெய்னல் சொல்ல வர. ஆனா மியல் ஆல்ரெடி முடிவு பண்ணன மாதிரி தெரியுது, அதனால அவனோட மனசை மாத்துறது சரியில்லை. ஆனா இந்த மாதிரி டேலண்டான ஆளையும் என்னால இழக்க முடியாது, அதனால அக்செப்ட் பண்ணிக்கொண்டு கம்மியூட் சொன்னா. ரெய்னலும் மனசுல, இது எப்படி போகும்னு தெரியல, ஏன்னா இது ஒரிஜினல் கதை இல்ல, அதுவும் இல்லாம ஆல்ரெடி கம்மியூட் பக்கம் தான் நான் இருக்கேன், கம்மியூட்க்கு உதவி தேவைப்பட்டாலும் மியலை நான் அவன் கூட அனுப்புவேன்னு நினைச்சு மியலாவை அக்செப்ட் பண்ணா. அதனால மியலும் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை அவளுக்காக அர்ப்பணிக்கிறதா சொன்னா. அப்புறம் அடுத்த நாள்ல ரெய்னல் முன்னாடி நடந்ததெல்லாம் கம்யூட் கிட்ட சொன்னா. கம்யூட் அதை கேட்டு, அப்படின்னா நீ காப்பாத்துற அந்த அடிமைதான் மார்க்கஸ் மியலான்னு கேட்க, ஆமா, ஆனா அவன் என்கிட்ட அவனோட லாயலை காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு ரெய்னல் சொன்னா. இல்ல ரெய்னல், இந்த காரணமே அவனோட நீ ஃப்ரெண்டா இருக்கிறது நல்ல காரணம் தான், அவனை காப்பாத்தினவங்கள விட்டுட்டு வேற யாரையாவது கிட்ட இதை பண்ணியிருந்தா நானே அவனை மன்னிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி கம்மிட் அவன் மனசுல. ஆனா ரெய்னல், நீ இன்னொருத்தரையும் காப்பாத்திருக்க, அந்த எமோஷன் ஒரு ஆளை எவ்வளவு ட்ரிகர் பண்ணும்னு எனக்கு தெரியும்னு நினைச்சு, ஆனா நீ அவனோட க்ளோஸ் ஆகாம இருக்கணும்னு ஆசைப்படுற, நான் உன்னை மதிக்கிறேன், ஆனா என்னால இன்னொரு ஆள் உனக்காக அவனோட லைஃப கொடுத்து உன்னை ஃபாலோ பண்றது என்னால ஏத்துக்க முடியல, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னு பொசசிவானா.
இத பார்த்தா ரெய்னருக்குள்ள இருந்த பீஸ்ட் வேற மறுபடியும் வெளியே வர பார்த்துச்சு. அவளும் சரின்னு சொல்ல கம்மியூட்டர் தேங்க்ஸ் சொன்னா. ரெய்னர் பிளஷோட இந்த மாதிரி விஷயத்துக்கு இவன் பொறாமப்படுவேன் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு நினைச்சா. கம்யூட் எம்பாரஸோட ஆல்ரெடி லேட் ஆச்சு, நாளைக்கு விருந்து இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு எழுந்தா. அவனை பார்க்க ரெய்னருக்கு கியூட்டா இருந்தது. ரெய்னரும் எழுந்து நாளைக்கு உன் கூட மட்டும்தான் நான் டான்ஸ் பண்ண போறேன், அதனால நான் சீக்கிரம் தூங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அதே இன்னொரு பக்கம் மியல் மர்டனுக்கு தேங்க்ஸ் சொன்னா. மர்டன் எதுக்குன்னு கேட்க எல்லாத்துக்கும் தான், எனக்கு கத்து கொடுத்ததுக்கும் அந்த விருந்துக்கு கூப்பிட்டு போனதுக்கும் தானே மியல் சொன்னா. மர்டன் சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா உன்னோட டேலண்ட்டை தான் என் மெஜஸ்டிக் அறிமுகப்படுத்தி வச்சேன்னு சொல்ல மியல் ஸ்மைலோட அப்படி இருந்தாலும் நான் மறுபடியும் ரெய்னலை இது மூலியமா சந்திக்க முடிஞ்சதுன்னு சொன்னா. மர்டன் மனசுல மியல் ரெய்னலை அவனை காப்பாத்தின ஒரு ஆளா மட்டும் பார்க்காம அதை விட ஒரு படி மேல பாக்குறான் போல. இம்பீரியல் பேலஸ்ல புதுசு ஒண்ணு நடக்க போகுது, ஹிஸ் மெஜஸ்டிக்கும் மியல்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாதிக்காத மாதிரி நான் பாத்துக்கணும்னு நினைச்சு ஓஹோ அப்படின்னா விருந்துல பண்ண சத்தியத்தை காப்பாத்து நீ என்ன வேணா பண்ணுவேன்னு நினைக்கிறேன் போலன்னு சொன்னாங்க. மியலும் ஆமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் அவளுக்கு தரப்போறேன், என்னோட பவர், ஃபியூச்சர்ல எனக்கு வரப்போற நல்லதும், அது மட்டும் இல்லாம என்னோட இதயத்தையுமே நினைச்சான். அப்புறம் அடுத்த நாள் விருந்துல கர்னஸ் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்தான். நாமல் ஏன் இப்படி இருக்கன்னு கேட்க அந்த ஆளு லாயல்ட்டியை யூஸ் பண்ணி ரெய்னரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அதனால ஹிஸ் மெஜஸ்டி அவன் அன்கம்ஃபர்டபுள் ஆக்க போறான்னு தோணுதுன்னு கர்னஸ் சொன்னா. ரெய்னரும் மேல் கிட்ட இந்த மாதிரி என்ன கார்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல கம்யூனிட்டி கடுப்போட ஆமா நீங்க ஏன் உங்களோட பார்ட்னர் இங்க தேடி ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டான். ஆனா இந்த மிகேல் கவலைப்படுறதுக்கு நன்றி, ஆனா ரெய்னர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுவும் இல்லாம அவங்க தான் என்னோட சேவியர், அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இல்ல அதை நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க விரும்பலன்னு சொன்னா. கம்யூனிட்டி அவன் ஏன் இப்படி ஃபீல் பண்றான்னு புரியுது, ஆனா இது வேற மாதிரி, அதனால மியல் கிட்ட இருந்தாலும் இது விருந்து, இங்க யார்கிட்டயும் ஆயுதங்கள் இருக்காது, அதனால உங்களோட மோசமான பயம் கண்டிப்பா நடக்காதுன்னு அவன் கிட்ட போய் சொன்னா. ரெய்னர் கூட அவன் க்ளோஸ் ஆகாது கம்யூனிட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. ரெய்னருக்கு இதெல்லாம் பார்க்க ஷாக்கா இருந்தாலும் அதே சமயத்துல அவளுக்காக சண்டை போடுறத பார்க்க ஒரே ஜாலியா இருந்தது. இது வேற யாரோட ப்ராப்ளமா இருந்தா இந்நேரம் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்திருப்பா. ஆனா இப்ப அவளே அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. நிலவ மோசமாகறதுக்குள்ள இதை காம் பண்ணணும்னு நினைச்சு முயல் கிட்ட மை லார்ட் ஆல்ரெடி என்ன ப்ரொடெக்ட் பண்ண ஆட்கள் இருக்காங்க, அதனால கவலைப்படாதீங்க, என்னால இந்த விருந்தை நீங்க என்ஜாய் பண்ணாம இருக்கிறது பார்க்க நல்லா இல்லைன்னு பொலைட்டா சொன்னா. முயலை புரிஞ்சுக்கிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, இனிமே நான் கவனமா இருக்கேன்னு சொல்லி அங்க இருந்து நடந்து போனா. ரெய்னருக்கு கொஞ்சம் கில்ட்டா தான் இருந்தது, ஆனா எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா போனதால ரிலீவ் ஆனா. ஸ்மூதா போச்சுன்னு தான் நினைச்சா, ஆனா மியேல் அவனோட லாயல்ட்டிய காட்டிக்கிட்டே இருந்தான். விருந்து முழுக்க அவளுக்கு ஏதாவது வேணுமா, தண்ணி வேணுமா, சாப்பிட வேணுமா, என்ன வேணாலும் கேளுங்க உடனே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கான். அங்க வந்த கம்யூட்டு நீங்க மார்க்கஸ், அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், உங்களோட டைட்டில கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்கன்னு ரெய்னலோட தோல்ல கை வச்சுட்டே மியல் கிட்ட சொன்னான். ரெய்னலு யுவர் மெஜஸ்டி இப்ப எதுக்கு என்னோட ஷோல்டர்ல மசாஜ் பண்றீங்கன்னு ரெய்னல் கேட்க நான் அவனை விட டிஃப்ரெண்ட், ஏன்னா நான் தான் அவன் கூட க்ளோஸ் ஆனவன்னு கம்யூட் அவளை ஹக் பண்ணா. இந்த சுச்சுவேஷன்ல ரெய்னருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஏதோ லவ் ட்ரையாங்கிளோட கவர் பிக்சர் மாதிரி அந்த சீன் அவளுக்கு ஃபீல் ஆச்சு. சுத்தி இருந்தவங்களும் எம்பரரும் அந்த எலமெண்டஸ்டோ அவகிட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆக பாக்குறாங்களே, அவ அப்படி என்னதான் சீக்ரெட் வச்சிருக்கான்னு பேசிக்கிட்டாங்க. மர்டன் அதை நோட்டீஸ் பண்ணி இப்படியே போச்சுன்னா ரெய்னருக்கு இது நல்லா இருக்காது, மார்க்கஸ் மியலுக்கு சில அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்ப அடுத்த நாளோட விருந்து நடந்தது. சில பேர்லாம் அதுக்குள்ள கடைசி நாள் விருந்து வந்துருச்சு, இவ்வளவு நோபல்ஸ ஒரே இடத்துல வர வைக்கிறதுலாம் பெரிய விஷயம், ஆனா அதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இனிமேல் இந்த லவ் ட்ரையாங்கிளை பார்க்கவே முடியாதுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ மியா கம்யூட் கிட்ட நடந்து போறத எல்லாரும் நோட்டீஸ் பண்ணாங்க. ஒருவேளை கம்யூட்டோட ஒன் ஆன் ஒன் சண்டைக்கு கூப்பிட்டு போறாங்களோன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு பெட்டியை காட்டி நான் என்னதான் ரெய்னலுக்கு என்னோட லாயல்ட்டியை சமர்ப்பணம் பண்ணாலும் நீங்க என் மேல காட்டின கிரேஸ்க்கு இது ஒரு சின்ன பரிசுன்னு சொல்லி அதை ஓபன் பண்ணா. அதுக்குள்ள ஏதோ ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்து ரெய்னர் ஷாக்கோட எலமெண்டல் ஸ்டோன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டா. மர்டன் இந்த ஸ்டோனை பத்தி அவகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோனுக்குள்ள எலமெண்ட் கலந்துருக்கும், எலமெண்ட்ஸ் கூட கான்ட்ராக்ட் போடலன்னாலும் இதை யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை பயன்படுத்திக்கலாம், அதனாலதான் எவ்வளவு பெரிய ஜெம்ஸா கூட இருந்தாலும் இது ரொம்ப வேல்யூ ஆனது. இந்த கலரை வச்சு பார்த்தா இது வாட்டர் எலமெண்ட் மாதிரி தெரியுது. வாட்டரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம இதை வச்சு ஹீல் கூட பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய கல்ல பேசிக்கா இன்னொரு உயிர்னு கூட சொல்லலாம். கம்ப்யூட்டர் ஷாக்கோட
இந்த மாதிரியான ஒரு கிஃப்டை ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சான் அவனோட மனசுல. ஆனா உண்மையா ரெய்னலோட அவன் க்ளோஸ் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவன் எந்த தப்பும் இதுவரை பண்ணல. அதுவும் இல்லாம எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால என்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி நல்ல எம்பரரா நடந்துக்கணும்னு நினைச்சு இந்த கிஃப்டை நான் ஏத்துக்கிறேன். இனிமே நீங்க இந்த ராஜ்யத்தையோ என் பார்ட்னரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்னு சொன்னான். கம்மிட் அவன் மேல இன்னும் கோவமா இல்லன்னு மியல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா. என்னன்னு பார்த்தா முன்னாடி மர்டின் அவன் கிட்ட, நீ ரெய்னல் பக்கம் இருக்கணும்னா நீ ஹிஸ் மெஜஸ்டியோட சைடையும் வின் பண்ணணும். ஓனர் ரத்தம் ஓடுற ஆட்கள் தங்களோட பார்ட்னரை மாத்தவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க பின்னாடி சுத்துறவங்களையும் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நீ ரெய்னலை பாதுகாக்க நினைச்சேன்னா ஹிஸ் மெஜஸ்டி கிட்ட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீ மதிக்கிறேன்னு காட்டுன்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மியேல் அவளை பாதுகாத்தா போதும்னு நினைச்சு நீங்க சொன்ன மாதிரியே என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ராஜ்யத்தையோ ரெய்னலையோ உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நான் ரெய்னலை ப்ரொடெக்ட் பண்ணா என்ன வேணா பண்ணுவேன்னு நினைச்சு நீங்க பாதுகாப்பா இருந்தா ரெய்னலும் கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பான்னு சொன்னான். ரெய்னல் அவன் கிட்ட, நன்றி மைலாட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹிஸ் மெஜஸ்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் சொன்னான். அவளோட மனசுல நல்ல வேலை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால கம்யூட் கவர்னன்ஸை ட்ரீட் பண்ற மாதிரி நான் மியலை ட்ரீட் பண்ணுவேன். அதனால நானும் மியலை அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க க்ளோஸ் ஆனாலும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு, அப்படின்னா இந்த நாள்ல நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட ஒரு சின்ன எலமெண்டல் இருக்கு. அதனால நம்மளோட எலமெண்ட்ஸ்குள்ள அறிமுகப்படுத்திக்கலாமான்னு கேட்க மியலும் சிரிச்சுட்டு கண்டிப்பான்னு சொன்னா. அந்த ராத்திரியே வெளியே போய் அவங்களோட எலமெண்ட்ஸை மியலும் ரெய்னலும் யூஸ் பண்ணாங்க. நேச்சரோட ஒன்று இருக்கிறவங்கனால மட்டும்தான் எலமெண்ட்ஸோட கான்ட்ராக்ட் போட முடியும். அதனால மத்த எலமெண்டஸ்ட அவங்கனால ரெகக்னைஸ் பண்ண முடியும். எலமெண்ட்ஸ் மூலியமா மத்தவங்களோட இதயத்துல இருக்க படபடப்ப நேச்சரோட பவர் மூலியமா அமைதியாக்க முடியும். அப்படியே கம்ப்யூட்டரோட பிரம்மாண்டமான இந்த விருந்து விழா முடிஞ்சது. அண்ட் அதனாலயும் ரெய்னலோட மனசுல ஓரமா ஒளிஞ்சிருந்த பயம் வெளியே வந்தது. இந்த கேமோட கதை இப்போல இருந்து ஆரம்பிக்க போகுது. அதே டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தா. லேடி ஆட்ரியானா எழுந்துருங்கன்னு அவளோட மெய்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் அவளை எழுப்புனாங்க. அந்த பொண்ணோட இதயத்துல ஏதோ ஒண்ணு நுழைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அவளோட இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.